சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பேரருளை கொண்டு இந்த சிறப்புமிக்க இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு அவனை பற்றி சிறிது நேரம் பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பான இந்த இரவு நேர தொழுகையிலே 20 ரக்காயத்துகளும் தொடர்ந்து எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமலும் சிரமங்கள் இல்லாமலும் தொழுவதற்கு அல்லாஹ் நம்மவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் தந்தானே, இதுவே ரொம்ப நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேருபகாரமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் இன்று வணங்குகின்ற பாக்கியத்தை பெற்ற நாம் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு மிகப்பெரிய கடமை செய்கின்ற ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், பொறுப்பு என்பது சாதாரண பொறுப்பு அல்ல. அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின், ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு பொறுப்புதாரியாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் பிறக்கப்பட்ட குழந்தைகள், அதுபோன்று தாய் தந்தையர்கள், சமுதாயத்துடைய தலைவர்கள், குடும்பத்துடைய தலைவர்கள், குடும்பத்துடைய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகளும் கொடுக்கப்பட்ட நிலைமைகள் தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது பள்ளிகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கல்வி ஞானங்கள், அதன் தாக்கங்கள் பெண்களிடத்தில் அதிகமாக காண முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது. ஒரு குடும்பத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது குடும்பத்துடைய தலைவர், குடும்பத்துடைய கணவர் தலைவராக இருக்கிறார். அவர் தன் மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவார். அவர் தன் பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவார். அவருடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குடும்பத்துடைய தலைவரிடத்தில் விசாரிக்கப்படுவார்கள். எப்படி குடும்பத்தை நீங்கள் நடத்துகின்றீர்கள்? எப்படி குடும்பத்தை நீங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்? எப்படி குடும்பத்தை நீங்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகளுக்கு தேவையான கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்கின்றீர்களா என்பதையெல்லாம் குடும்பத்துடைய தலைவரிடத்திலே அல்லாஹ் கேட்பான். சொல்வர்களே, இதுபோல பாசத்திற்கு தாய்மார்களே, உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். குடும்பத்துடைய தலைவியாக நீங்கள், ஒரு பொறுப்புதாரியாக, ஒரு குடும்பத்துடைய அமீராக தாய்மார்கள் இருக்கின்றீர்கள். உங்களிடத்திலே விசாரிக்கப்படும். உங்களுடைய கணவர் சம்பாதித்துக் கொண்டு வந்த காசுகளை, பணங்களை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். கணவர் இல்லாத நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு நீங்கள் வழிநடத்துகின்றீர்கள் என்ற பொறுப்பு உங்களுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். சொல்வதில்லை. எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே விசாரிக்கப்படுவார்கள். ஜமாத்துடைய தலைவர்கள், சமுதாயத்துடைய தலைவர்கள் இந்த சமுதாயத்தை எவ்வாறு வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். அதுபோன்று பிள்ளைகள் தந்தையை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயினரிடத்திலே எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள்
எனவே இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட, இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட என் தந்தையை கூப்பிடுங்கள், என் தாயாரை கூப்பிடுங்கள், அவர்கள் செய்த நன்மை அனைத்தும் எனக்கு தந்து என்னை சொர்க்கவாதி என்று கூறிவிடு இறைவா, அவனை நரகத்துக்கு தள்ளி என்று நாம் பெற்ற பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை, தன் மடியில் வளர்த்த பிள்ளை நாளை நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே முறையாடி அங்கு நாம் தோற்று போய் விடுவது சகோதரர்களே. எனவே உலகத்தில் வாழ்கிற பொழுது பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, தொழுகையாளிகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும். தொழுகை முறைகளை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தொழுகை முறைகளை சொல்லிக் கொடுத்தால்தான் சிறு பிராயத்திலேயே அந்த பழக்கங்கள் உருவாகி வளர வளர அது பற்றுதலோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இறையாண்மையோடு, இறை அச்சத்தோடு, தக்குவாவோடு அந்த பிள்ளைகள் தொழுது நம்மவர்களுக்காக துஆ செய்கிற பொழுது அந்த துஆ நமக்கு பலன் தரும் சகோதரர்களே. எனவே வாழ்கிற காலங்களில், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, குடும்பத்தினுடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, பிள்ளைகளை தொழுகையாளர்களாக உருவாக்கப்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் குர்ஆனுடையவர்களாகவே வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நிரப்பமாக தருவாயாக. இந்த துஆக்களோடு முதல் தராவுடைய நேரத்திலே தருகிற இஸ்லாம் பெறுகிற விடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.